தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சாஸ்திரம் உண்டதாக. நம்ம ஒவ்வொரு சமயமும் இந்த ஸ்பெஷல் டாக் எடுக்கும் பொழுது ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆசிரியப்பு கூடாரம் நிறைய சத்தியங்கள் இருக்கு. அதை ஆழமா நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நஞ்ச சத்தியங்களில் நிறைய சத்தியங்கள் இருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்திய தரைக்கடல் பகுதிகள் இந்த இடத்தை சூழ்ந்துதான் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, இதை அழைப்பாங்க. இந்த கண்ட்ரிஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த காலத்தில் இருந்த பாலஸ்தீன், இப்போ இருக்கிறது வேற இல்லைங்களா. அந்த காலத்தில் இருந்த அந்த கானான் தேசம், அதை சுற்றியுள்ள இடங்கள். நம்ம வேதத்தின்படி பார்த்தோம்னா 7 ஜாதிகள் இருப்பாங்க. அந்த 7 ஜாதிகளை துரத்திட்டு என்ன பண்ணுங்க, கானானை நீங்க ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க, அதை கானானை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த சுத்தி இருக்கிற இந்த தேசங்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. இந்த பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என்றதுனால தான் அவங்களை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவரே, அந்த தேசங்களை அல்லது அந்த ஜாதிகளை அல்லது அந்த புறஜாதிகளை என்ன பண்ணுங்க, துரத்தி விடுங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம போன வாரம் படிச்சுட்டு போன நினைக்கிறேன், ஜாதிகள் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கும். அது இந்த ஜாதிகள் அந்த பெயர் எதை குறிக்கு அப்படின்னா புறஜாதிகளை அல்லது தேசத்தை, அல்லது மொழி பெயர்க்கின்ற பொழுது தேசம் அல்லது மக்கள், புறஜாதியார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இது எல்லாமே எதை குறிக்குன்னா புறஜாதிகள் அப்படின்னா தேவனை விட்டு பின்வாங்கினவர்கள் அல்லது தேவனை தெய்வமாய் கொள்ளாதவர்கள். இவர்கள் ஏன் இவர்களை புறஜாதின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, வேதம் சொல்லுது பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் யாருடையவர்கள், தேவனுடையவர்கள் என்று சொல்லுது. எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். எப்ப அவங்க புறம் காட்டி போறாங்களோ, அதாவது தேவனுக்கு தங்களுடைய முகத்தை காண்பிக்காம அவர்கள் திரும்பி போகின்ற பொழுது, புறம் திரும்புகின்ற பொழுது புறஜாதியார்கள், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகின்ற பொழுது அவங்க என்னது, அவங்க தேவனை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் கீழ்ப்படியாது போனதுனால கீழாக என்ன பண்ண போறாங்க என்கிற புறஜாதி மக்களாக அவங்க இருந்தாங்க. இவங்கள்ட்ட இருந்த நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. எல்லா பழக்க வழக்கங்களும் கெட்டது கிடையாது, எல்லா பழக்க வழக்கமும் கெட்டது கிடையாது. ஆனா எல்லா பழக்க வழக்கங்களும் இவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற பழக்க வழக்கங்கள் கிடையாது. மிக மோசமான பழக்க வழக்கங்கள் யார்கிட்ட இருந்தது, இந்த புறஜாதி மக்கள்கிட்ட இருந்தது. அது ரொம்ப கீழ்த்தரமா, மனித விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவருடைய குணங்கள் எல்லாம் கீழானவைகளா என்ன பண்ணது இருந்தது. எதுவும் இறைவனை நடத்துகின்ற விதத்துல அவங்கள்ட்ட இல்லை. ஆனா ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எடுத்து என்ன சொல்றாரு, நமக்கு சாட்சி சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னா, புறஜாதிகள் ராஜாக்களோடு கூட என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவளை வழி நடத்துவதற்கு ஒரு ராஜா இருந்தாங்க. இப்ப இவங்க அந்த காலத்துல யுத்தம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த காலத்துல யுத்தத்துக்கு மொத்தமா என்ன பண்ணுவாங்க, ராஜா போவாங்க, அவங்க கூட சேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் யுத்தம் செய்வாங்க. அப்படி யுத்தம் செய்ய இன்னொரு தேசத்தை நோக்கி போகின்ற பொழுது அல்லது இன்னொரு இடத்திற்குள்ளாக போகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாளையம் இறங்குவாங்க. தமிழ்ல நிறைய வாசம் இருக்கிறோம் இல்லையா, பாளையம் இறங்குவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்க. அவங்க போய் ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்துல அவங்க பிளான் பண்ணி எப்படி அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், எப்படி அந்த தேசத்தை நமக்குள்ளாக கொண்டு வரலாம் அப்படின்னு அட்டாக் பண்ண போவாங்க இல்லைங்களா. அப்படி அட்டாக் பண்ண போகும்போது அவங்க கூடாரத்தை அமைப்பாங்க. அது வனாந்திரமான ஏரியா இல்லையா, நிறைய வனாந்திரமான ஏரியா தானே நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க கூடாரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்ப கூடாரத்தை என்ன பண்ணணும், சுமந்து போகணும் இல்லையா. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி நம்ம இங்க இருந்துகிட்டே ராக்கெட் விட்டு ஏவுகணையை விட்டு அடிக்கிற காலம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், அவங்க நடந்தோ குதிரை மேலேயோ அல்லது அதுக்கு ஏதுவான இந்தியா அப்படின்னா நிறைய யானைகள்
யானைப்படை, குதிரைப்படை அப்படின்ற மாதிரி அதுல என்ன பண்ணணும், அவங்க போனாங்க. நிறைய அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணா, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது குதிரை படைகள் இருந்தது, இவ்வளவு குதிரைகள் இருந்தது, வில் வித்தை செய்கின்ற வீரர்கள் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய படிக்கலாம். அப்ப அவங்களாம் என்னன்னா அதிகமா ஆட்கள் காலால் படைகளால் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்க காலால் படைகள் நடந்து தான் போய் என்ன பண்ணணும், அவங்க யுத்தம் பண்ணணும். அவங்க ஒரு நாள் கிடையாது, அவங்க நடந்து போறது நேரம் இருக்கு. சொந்தத்துல அலெக்சாண்டர்லாம் இந்தியா வரும்போது எவ்வளவு நாள் இருந்திருக்குன்னு பாருங்க இல்லைங்களா. எல்லாமே குதிரையில் வந்துட மாட்டாங்க. மெயினான ஆட்கள் மாற்றம் கொஞ்சம் குதிரை, அப்புறம் நடந்து போறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை சுமந்து வர்றதுக்கு அப்ப அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணணுமா, கூடாரத்தை என்ன பண்ணுவாங்க சுமந்து போவாங்க. எடுத்து தங்கணும் இல்லையா, பகல் இரவு எப்படின்னு தெரியாது. அவங்க தங்கணும், அவங்க ஆகாரம், அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சுமந்து வருவாங்க. அப்படி சுமந்து வந்து யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கூடாரம் என்ன பண்ணுவாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல கூடாரத்தை போட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கலாம், ஃபர்ஸ்ட் ராஜாவின் கூடாரத்தை தான் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜாவின் கூடாரம் போட்டு அவரை பாதுகாப்பாக சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரவுண்டு ஆட்கள் அவரோடு கூட இணைஞ்சிருக்கிற அடுத்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க கூடாரத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க கூடாரம் போட்டு நீங்க என்ன பண்ணுவாங்க காத்திருப்பாங்க இல்லைங்களா. இதை நம்ம எங்க பார்க்கலாம், மிடில் ஈஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீதியானர்கள் என்ன பண்றாங்க கூடாரம் போட்டிருந்தாங்களா. கிதியோன் ஸ்டோரியில நம்ம வாசிக்கிறோமா, நீங்க நியாயாதிபதிகளை பார்க்கும்போது நம்ம நிறைய பார்க்கலாம், அந்த ஸ்டோரியில நம்ம நிறைய பார்க்கலாம். அப்ப அவங்க கூடாரம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க கனவு கண்டுறாங்க, எல்லாரும் விட்டுட்டு என்ன பண்றாங்க ஓடி போறாங்க. சொந்தத்துல ஒருத்தரை அடிச்சுட்டாங்க, கூடாரெல்லாம் காலியா இருந்தது நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் அதிகமா நம்ம வாசிப்போம். அந்த மாதிரி அவங்க பழக்க வழக்கங்கள் என்னன்னா, அந்த கூடாரம் போட்டு அங்க ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க யுத்தத்துக்கு போனாலும் என்ன பண்ணும், கூடாரத்தை சுமந்து செல்லணும். நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சா. ரெண்டாவது, அதனுடைய மைய பகுதியில் கூடாரம் யார் தான் இருக்கணும், ராஜா தான் இருக்கணும். அதை சொல்ல அதுக்கப்புறம் வரவங்க, அதுக்கப்புறம் சுத்தி சோல்ஜருடைய கூடாரம் இருக்கணும். இது நமக்கு என்ன கொடுக்கு அப்படின்னா, நிரந்தரம் கிடையாது. யுத்தத்துக்கு போனாலும் சுமந்து போக வேண்டிய கூடாரம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய மையம் இருக்கு. இதன் அடிப்படையில தான் ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணுச்சுங்களா மையமா இருந்தது. அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். ராஜாதான் பெரியவர் அப்படின்னு புறஜாதி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒன்று ராஜா மையம். அப்ப வேதாகமோ ராஜாவை மையப்படுத்துது. எந்த ராஜா தெரியுமா, ராஜாதி ராஜாவை, ஏசு ராஜா வேண்டாம். அவருக்கு தானே பெரிய கூடாரம். மையத்தில் இருந்த கூடாரம் யாருது, மையத்தில் இருந்த கூடாரம் யாருது, 25:8 எடுத்து வாசிங்க. மையத்தில் இருந்த கூடாரம் யாருது, 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசமாயிருப்பதற்கு எனக்கு ஒரு, இப்ப கூடாரம் யாருது, அவரே கூடாரம், அவரே கூடாரம் அப்படி சொல்லமா, சொல்லாமா அவரே கூடாரம் சொல்லாமா. எப்படி சொல்றேன், அது தேவன் தங்குற இடம் தானே இல்லையா. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா அது ஒரு சர்ச்சா, அது ஒரு தேவாலயமா, அது ஒரு தொழுகை செய்கின்ற இடமா, ஆமா இல்லைங்களா. பைபிள்ல சொல்லுது நானே ஆலயம் அப்படி சொல்லுதா இயேசு. அப்ப அந்த கூடாரம் யாரை குறிக்கும், ராஜாதி ராஜாவையே குறிக்கும். அவர் இருக்கின்ற ஒரு இடம் இது. அந்த மக்கள் மத்தியில, மிடில் ஈஸ்ட் மக்கள் மத்தியில, அல்ல மத்திய தரைக்கடல் பகுதி சூழ்ந்து இருந்துக்கிற அந்த மக்கள் மத்தியில இந்த ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தை ஆண்டவர் முன்னிறுத்தி உலக பிரகாரமான ராஜாவை கிடையாது, ராஜாதி ராஜாவாகிய நான் உங்களுக்கு மையமா இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு மையம் யாருதுன்னா தேவனுடைய கூடாரம். அதை சுற்றிலும் அதுக்கடுத்தது யாருடைய கூடாரம் இருக்கணும் அப்படின்னா லேவியருடைய கூடாரம் இருக்கணும். ஆசாரியர்கள் இருக்காங்களா லேவியர், அவளுடைய கூடாரம் இருக்கணும். ஏன்டா அவங்க தான் ஆலயத்தை என்ன பண்ணணும், அந்த ஆலயத்தை கண்காணித்துக் கொள்கிறவர்கள். அவளுடைய கூடாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சைடும் 3 கோத்திரத்தார் என்ன பண்ணணும் இருக்கணும். நான் 12 கோத்திரங்கள் இருக்கணும். ஒருவேளை
இந்த கான்செப்ட் அந்த பகுதியில் தெளிவா தெரிஞ்சது இல்லை, அத பழக்கமா இருந்தது. அந்த பழக்கத்தையே ஆண்டவர் தப்புன்னு சொல்லல. ஆண்டவர் தப்புன்னு சொல்லல. தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தையும் நான் தான் ராஜாதி ராஜாவா இருக்கணும், இந்த பழக்கத்தை அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ மற்றவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. நம்முடைய வாழ்விலே மையமா இருக்க வேண்டியவர் யாரு? ஆண்டவர் இயேசு அப்படின்னு காமிக்கவே அந்த கூடார அமைப்பையே, அதை சுற்றியுள்ள கூடாரங்கள் அமைப்பையே என்ன பண்ணாரு ஆண்டவர் அந்த நிலையில நிறுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்வில மையம் யாரு? நம்ம கேட்டு பார்ப்போமே, நம்ம வாழ்வில மையம் யாரு? நம்ம வைக்கிறோமா? நம்ம ஆசாரியனா இருந்தாலும் அந்த ராஜாதி ராஜா கூட சுத்தியா இருக்கணும், இல்ல சாதாரண சோல்ஜரா இருந்தாலும் ராஜாதி ராஜாவை சுத்தி தான் இருக்கணும். அப்ப ராஜாதி ராஜாவை சுத்தி இல்லாம நம்ம கூடாரம் வேற எங்கன்னா இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். சாத்தான் ஈஸியா என்ன பண்ணிடுவான்? வின் பண்ணிட்டு போயிடுவான். அவ நாம தெளிவா தெரிஞ்சிடும், ஆண்டவருடைய கூடாரம் எது? ஆலயம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்முடைய கண்ணோட்டம்லாம் ஆலயத்தை நோக்கி இருக்கா? நீங்க ஆசிரியர் கூடாரத்துல பார்க்கணும், நிறைய ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, நான் சொல்ல விரும்பல. அந்த ஆசிரியர் கூடாரம் எப்படி இருக்குன்னா உயிர் உள்ளதா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆசிரியர் கூடாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போன சபையா அது என்ன பண்ணாது, இருக்காது. உயிரோட்டமா இருக்குமா? ஒவ்வொரு செகண்டும் தேவனுடைய பிரசனம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவனுடைய பிரசனம் இருந்துகிட்டே இருக்குமா? ஒவ்வொரு செகண்டும் தேவனுடைய பிரசனம் அங்க இருந்துட்டே இருக்கும். அங்க எல்லாம் பயபக்தியோட அந்த ஒரு நடுக்கத்தோட சொல்லுவோம் இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற நடுக்கத்தோட அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்ல, பய பக்தியோட நடுக்கத்தோட அப்படின்னு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துல தான் என்ன பண்ணது வந்தது. ஏண்டா தேவன் நம்மோடு கூட இருக்கிற உணர்வோடு கூட ஒவ்வொரு கூடாரத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, மக்கள் இருப்பாங்க. அந்த நேரத்துல பாவ சிந்தனைக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, வழி கிடையாது. என்கிட்ட கூட என்ன வந்துட்டு இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் மையமா இருக்கு. அவர்களை நியாயம் தீர்க்கிற எல்லாமே என்ன பண்ணிருக்கு, மையமா இருக்கு. அதுல நம்ம அதுல இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துருக்கிறோம், அதெல்லாம் ஏற்கனவே நடத்திட்டாங்க. அது ஒவ்வொன்றுமே மனுஷருக்கு தேவ பிரசனம் உள்ள இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அதே போல இன்னைக்கு அந்த சபையில் அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும். நான் எங்க வந்திருக்கிறேன்? ஆலயம் வந்திருக்கிறேன். நான் ஆலயம் வந்திருக்கேன். அந்த ஒரு உணர்வு, இங்க தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு, இங்க செய்யப்படுகின்ற ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அல்லது அசைவுகள் பிரசன்னம் இருக்கின்ற நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அதுதான் இந்த கூடார அமைப்புகள் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லி தருது. இதுல வேற எதனா கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? இந்த கூடார அமைப்பு எப்படி, அவங்க கூடாரம் பாளையம் போட்டாங்க, எப்படி கூடாரத்தை அவங்க எப்படி போட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கத்துக்கிறோமா? அப்ப என்ன அர்த்தம்னா, மற்ற மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது, அது சரியான விதத்தில் இருக்கின்ற பொழுது வேதமே என்ன பண்ணுது, அதை அனுமதிக்குது. அதே சமயத்துல அவங்கள்ட்ட சரி ஒன்று ரெண்டு சரியான பழக்கம் இருக்கு, அதனால அவங்க அப்படியே நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அவங்கள்ட்ட தங்களுடைய ஆத்துமாக்களை அழிக்கிற விதத்துல புறஜாதி மக்கள்கிட்ட நிறைய தவறான பழக்கங்கள் என்ன பண்ணுது இருந்தது இல்லைங்களா? நீங்க இந்தியாவை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் தேவதாசி முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. தேவதாசி முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. அது நிறைய கோயில்ல, இங்கே இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, அது எங்கிருந்து வருது அப்படின்னா பாபிலோன்ல இருக்கிற கலாச்சாரம். அது அந்த கோயிலுக்காக நேர்ந்து விட்டு அவர்கள் மனித சிந்தையோடு கூட அல்ல, தன்னுடைய சரீரத்தை கெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் மனிதனை உருவாக்கினாரோ அந்த நோக்கங்கள் துளியும் இல்லாதபடிக்கு அழிக்கிற சிந்தைகள் அந்த அவர்களுடைய ஆலயத்தை சுற்றி இருந்தது. அது அவங்களை ஒழுங்குபடுத்தாது, சமுதாயம் சீர்கேடாகும். அது அவங்க கடவுளை தேடுவதற்கு என்ன பண்ணாது, அவங்கள விடாது அப்படின்னு வேதம் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுத்தருது. அதனாலதான் அவங்க திருந்துறதுக்கு தருணமே இல்லாத போதுதான் அவங்களை அழியின ஆண்டவர் சொல்லுவாரு. எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான தருணங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து
அவர்கள் திருந்துவதற்கு ஏதுவான எல்லா வாய்ப்புகளையும் கட்டளையிட்டு அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தாது இருக்கின்ற பொழுதுதான் அந்த புறஜாதிகளை அல்லது அந்த கானானியர்கள் ஏற்கனவே தங்கினவர்களை, தவறான பழக்கம் உள்ளவர்களை, அதன் மூலமாக எத்தனையோ 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்களை அழிக்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இந்த 12 கோத்திரம் அவங்கள சரியா என்ன பண்ணல, அழிக்கல. அதனாலதான் இன்ன வரைக்கும் அதனுடைய என்ன இருக்கு, தாக்கம் இருக்கு. இருக்கா புறஜாதியினுடைய பழக்க வழக்கம் நம்மள்ட்ட இருக்கா? சபைகள்ல இருக்கா? என்னங்க இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கு. 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, நிறைய புறஜாதி பழக்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னா ஆலயத்துக்குள்ள நிறைய இருக்கு. அப்ப நம்ம பார்க்கணும் எந்த பழக்க வழக்கங்கள் புறஜாதிகள் மூலமாக ஒருவேளை கிறிஸ்துவ ஆலயத்திலோ, அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கிறது நான் ஏற்கனவே கிறிஸ்தவனா வேற இடத்துல இருந்ததுனால நான் திரும்பவும் 7ஆம் நாள் வந்து சபையில வந்துட்ட பிறகு அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது எனக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி வேண்டாம், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அவர்களை அந்த பழக்க வழக்க அழிக்க சொல்றாரு. அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்றேன், நானே அறிந்தோ அறியாமலோ ஃபாலோ பண்ண அப்படின்னா என்ன பண்ணணும், அழிக்க தொடங்கிடணும். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் என்ன ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவம் இத்தனை பிரிவா இருப்பதற்கு, கிறிஸ்துவம் சீர்கிட்டு போவதற்கு அழிக்கப்பட வேண்டிய கானானியர்கள் உண்மை எங்க இருக்கிறாங்க, எனக்குள்ள அப்படியே வந்துடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ஆல்மோஸ்ட் 2025 என்ன பண்ணுது, அப்ப இருந்த பாபுலோனுடைய பழக்க வழக்கங்கள், அப்ப இருந்த மேதிய பெர்ஷியாவுடைய பழக்க வழக்கங்கள், எகிப்து மணலுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படியே தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதை அழிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் அவங்களை அழிச்சிட்டு இவங்க யாருடைய கூடாரம் போடணும், தேவனுடைய கூடாரம் போடணும். நம்மளும் கூடாரத்தை விட்டு எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. என்ன சொந்தத்துல ஆலய வருகையை நம்ம ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆலய வருகை நம்ம கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. ராஜா கூடாரம் போட்டார்னா அதை சுத்திலும் தான் யாருடைய கூடாரம் இருக்கணும், என் சிந்தையே அதை சுத்தி தான் இருக்கணும். ஆலயம் 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 எவ்வளவு தூரம் இருக்கு அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நம்மளாம் பரவாயில்லைங்க, நம்மளாம் பரவாயில்ல. ஆனா அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா நாள் கணக்கா ஆலயத்துக்கு நடந்து போவாங்க. ஜீசஸ் நடந்து போனாங்களா? நடந்து போனாங்களா? ரொம்ப தூரமா இருக்கு, வீட்லயே ஒரு பிரேயர் பண்ணிக்கலாமா? என்னமா ரொம்ப தூரமா இருக்கு, வீட்டுல ஒரு பிரேயர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. என்னமா நான் நடந்து போறேன், நான் எங்க போறேன், நடந்து எனக்கு நான் போனா ஒரு மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் வர 1 மணி நேரம் 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரம் நான் அங்க போய் ஆளுக்கு உட்காந்துக்கிற 1 மணி நேரம் 3 மணி நேரம் நான் உட்காந்து வீட்டுல படிச்சுக்கிறேனே, பண்ணலாமா? எல்லாரும் அப்படி படிச்சா என்ன ஆகும்? எல்லாருமே அப்படி படிச்சுட்டா என்ன ஆகும்? அப்புறம் எதுக்கு ஆலயத்தை கட்டணும்? எல்லாமே வீட்டுல படிச்சுக்க வேண்டியதானே. அந்த டிராவல் நடத்தும் நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிச்சுக்கிறேன். அப்ப ஆசிரியப்படார் நமக்கு சொல்லி வர்றது என்னன்னா, நம்முடைய கண்ணோட்டம் ஃபுல்லா எங்க இருக்கணும், ஆலயமா இருக்கணும், ஆலயத்தை சுற்றியே இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வீடுகள் அமையணும். அதுக்கு தகுந்த மாதிரி தூரம். என்கிட்ட ஏசாமி நடந்து போனாங்க, அதனால தானே தொலைஞ்சு போனாரு, அதனால தானே தேடினாங்க. ஐயோ உன்னை தேடுறமே ஐயா, நீ எங்க போனீங்கன்னா எவ்வளவு தூரம் அவங்க நடந்து போயிருக்கணும் இல்லைங்களா? ஆனா நம்ம கார்லயும் பைக்லயும் பஸ்லயும் வர்றதுக்கே நமக்கு என்ன பண்ணது, எல்லாமே ரொம்ப தூரங்க, லைட் ஆயிடுங்க, நைட் ஆயிடுங்க. எந்த சிந்தை எந்த எண்ணம் ஆலயத்தை நோக்கி இருக்கோ அவங்களுக்கு ஆசீர்வாதமே வித்தியாசங்க. அவங்க ஆசீர்வாதம் வித்தியாசம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணுது, நான் அவள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணுமா, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. புரிஞ்சுதுங்களா? நான் நினைக்கிறேன் அதிகமா டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாரி.